வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இந்த இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியிலே உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு 2 பிரதான விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி, இன்னொன்று அமேசான் காடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தி. இந்த 2 செய்திகளையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் இந்த காணொளிக்குள் ஒரு பயணத்தை எடுக்கலாம். தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் பரபரப்பாக எல்லோரும் ஒரு கையெழுத்து வேட்டையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கையெழுத்து வேட்டை எதனை மையப்படுத்தி நடத்தப்படுகிறது என்றால், தமிழர்களுக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மையப்படுத்தி அதை எதிர்த்துதான் தமிழர்கள் இந்த கையெழுத்து வேட்டையை வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். முன்பு கூட இந்த சட்டம் தேவையற்றது என்பதை மையப்படுத்தி தமிழர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த களங்கள் எல்லாம் உண்டு. பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு போராட்டம் நடைபெற்றது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த போராட்டத்தில் கூட இந்த சட்டத்திட்டம் அகற்றப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்திய ஒரு அழுத்தமான பதிவு இருந்து கொண்டே இருந்தன. தற்பொழுது அரசுக்கு எதிராக மக்கள் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து வேட்டையின் பின்னணியில் இருக்கக்கூடியது என்ன? சிறுபான்மை மக்களை அடக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஜெயவர்த்தனா அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பயங்கரவாத தடை சட்டம். 1976ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் சாராம்சத்தின் அடிப்படையில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா என்றால் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு அப்பொழுதே பரவலாக எழும்பி இருந்தன. இப்பொழுதும் அவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது இந்த அரசை சார்ந்தவர்கள் இந்த சட்டத்திட்டத்தில் சில மாற்றங்களை உருவாக்குகிறார்கள். அந்த மாற்றங்களை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வருகிறார்கள். மக்கள் மன்றத்திற்கு கொண்டு வந்து இந்த சட்டத்திட்டம் மக்களுக்கான சட்டத்திட்டம் என்கின்ற கருத்தை எடுத்து வைப்பதற்கு அவர்கள் விளைகிறார்கள். ஆனால் இங்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் ஒற்றை குடியாட்சி என்கின்ற ஒரு முறைமையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதுபோல சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அரசு அதற்கான எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்பதும், இந்த அரசின் சார்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வாகனங்களை அனுப்பிவிட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய ஒரு களங்களை இந்த அரசு எடுக்கும் என்பதாகத்தான் உள்ள செய்தி. ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் இவர்கள் ஒரே ஆட்சி என்கின்ற அடிப்படையில் தமிழர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய களத்தை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். இதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்த பொழுது, இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்தித்து அவர் எடுத்து வைத்த கருத்து என்னவென்றால், இந்த எங்களுக்கான ஆட்சி முறைமைகள் இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும், ஒற்றை குடியாட்சி என்கின்ற அந்த கருத்து தகர்க்கப்பட வேண்டும், ஒற்றை குடியாட்சி என்கின்ற களம் எடுத்து வைக்கப்பட்டு விட்டாலே தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதற்கான ஒரு களமாக மாறிவிடும் என்ற அச்சத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது தமிழர் தாயகத்தில் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. மக்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அரசு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது விடை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமேசான் காடில் நடந்த ஒரு சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மகிழ்ச்சியும் அது பிரபலித்திருக்கிறது என்பதுதான் நிஜம். அமேசான் காடுகளை அழிக்கக்கூடிய களங்களை மனிதன் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்.
ஒருபுறம் அந்த இருக்கக்கூடிய வளத்தை சுரண்டுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு மனிதர்களுடைய பயணம் இருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அமேசான் காடுகள் பல நேரங்களில் அவைகள் போராட வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது அமேசான் காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியினரை மையப்படுத்தி ஒரு செய்தி வெளியே வர தொடங்கி இருக்கிறது. அந்த செய்தியை மையப்படுத்திய தகவலைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது என்ன செய்தி என்கின்ற பொழுது, அமேசான் காடுகளில் பாலைவனத்தை சார்ந்த மக்கள் அதாவது மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பழங்குடி இனத்தினர் என்று அழைப்பார்கள். ஏறக்குறைய நரிக்குறவர்கள் போல, படுகர் போல இந்த இன மக்கள் இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மலை கிராமங்களுக்கு சென்றால், மலை கிராமத்திற்குள் நாம் நுழைவதற்கு முன்பு அந்த கிராமத்தின் நுழைவு வாயிலில் உருவமில்லாத ஒரு கோயிலை அவர்கள் அமைத்திருப்பார்கள். கால் தடம் என்று 2 தடங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அங்கு அந்த ஆலயத்தை மையப்படுத்திய களமும் அதனை முன்னிலைப்படுத்திய ஒரு நிகழ்வுகளையும் நாம் அங்கு பார்க்க முடிகின்றது. அதாவது அந்த அமேசான் காடுகளில். அப்படிப்பட்ட அந்த அமேசான் காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி இன மக்களில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒன்று சூழல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய களம், இன்னொன்று மனிதன் ஏற்படுத்தியிருந்த களம், இன்னொன்று அவர்களால் மருத்துவம் பார்க்காமல் மரணத்தை தழுவிய களம். இந்த 2-3 களங்களும் இருந்த காரணத்தினால் சுற்றுப்புற சூழலை வளர்ப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி நகர முடியாத ஒரு நிலைமைதான் நீடிக்கிறது அமேசான் காடுகளில். இந்த சூழலில்தான் அமேசான் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி இனத்தை சார்ந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களில் 3 பெண்கள் மட்டும்தான் தப்பித்து இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த 3 பெண்களும் மரணத்தை தழுவிவிட்டால் அந்த இனம் அழிந்து விட்டது என்பதை பிரகடனப்படுத்த வேண்டிய ஒரு களம் இருக்கிறது. எனவே இந்த 3 பெண்களை தான் கடைசி, அந்த இனத்தின் கடைசி என்று பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அதில் இருந்த ஒரு பெண் ஒரு ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டதின் காரணமாக அந்த பெண் இப்பொழுது கரு தாங்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்திருக்கிறார். அது ஆண் குழந்தை என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது 3 மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இனம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு களத்தையும் வளர்ச்சி அடைய வேண்டிய ஒரு களத்தை நோக்கியும் அந்த இனம் செல்ல வேண்டியதிருக்கிறது. அப்படி என்றால் அந்த இன வளர்ச்சிக்கு அந்த இனம் ஒரு ஆண் வாரிசை தேடிக்கொண்டே இருக்கிறது. காரணம் 3 பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களை வைத்து ஒரு இனவிருத்தி, தனியாக பெண்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இனவிருத்தியை உருவாக்கக்கூடிய களம் நம்மால் கொண்டு செல்ல முடியாது. எனவேதான் இந்த ஆண் பிறப்பு அந்த இனத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்ற பொழுது உங்கள் மனதிற்குள்ளே பல வியப்புகள் வரலாம். அப்படி வந்திருந்தால் எங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தொடர்ந்து பல விடயங்களை மையப்படுத்தி உங்களோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நன்றியுடன் இன்பா.